வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களின் ஆப் மூலமாக ஆட்டோ சவாரி பெற்று ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்போ செய்தி நிறுவனங்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்னென்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், ரேபிடோங்கிற ஒரு பைக் டாக்ஸி வந்ததுனால தங்களுடைய ஆட்டோவுடைய டியூ கூட கட்ட முடியாத அளவுக்கு தொழில் மிகவும் மோசமாக போய்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு சில சமூக வலைதளங்களில் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரியாக்ஷனுமே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராக தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் போகக்கூடிய தூரத்துக்கு 350 ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு ஆரம்பித்து ஒரு நீண்ட நெடிய ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே ஆட்டோவை தான் திட்டுறாங்க. நாமளும் பார்த்துட்டே இருக்கோம். சாலைகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் என்பது மிக மிக மோசமான அளவுக்கு இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் சவாரி இல்லாமல் தனியாக போகிறாரு அப்படின்னா, அவர் ரோட்டுக்கு நடுவில் அப்படியே மெதுவாக யார் போகிறாங்க வராங்க, இந்த ரோட்டில் மற்றவங்களுக்கு போகணுமே அப்படிங்கிற பற்றியெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. நடு ரோட்டில் அப்படியே அடைச்சிக்கிட்டு அப்படி மெதுவாக போவார். ஓவர்டேக் பண்ணி 2 திட்டலான்னு போனால் ஒரு 60-70 வயசான ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்ருப்பார். இவருக்கு முதல்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குமா, லைசன்ஸ் இருக்குமான்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒருத்தர். அவர் காலையில் குளிச்சு கூட இருக்க மாட்டார். ஆளை பார்த்தாலே நல்ல ஒரு குடிகார மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு நபர் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் செய்யும் விதமாக ஆட்டோவில் இப்படி மெதுவாக போகிறது. இந்த ஆட்டோவுக்கெல்லாம் பயந்து தான் பாதி பேர் 2 வீலர் கார் எல்லாம் வாங்கி ஆஃபீஸ்க்கு போகிறது. இல்லைன்னா ஆட்டோக்காரங்களுக்கு நியாயமான ஒரு பைசாவை கொடுத்துட்டு அவங்க நிம்மதியாக போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேரம் பேசுகிறதுலையே பாதி அவமானப்படுத்திடுவாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தூரத்துக்கு டபுள் ட்ரிபிளாக காசு கேட்கும்போது, நீ படிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு மரியாதை எல்லாம் பேசுகிறது. பதிலுக்கு இவங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டுட்டா கெட்ட வார்த்தையிலே திட்டிடுவான். அதுவும் சென்ட்ரல் மாதிரியான இடங்களில் வெளியூர்லேருந்து வர்றவங்கள்ட்ட ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறது. கொஞ்சம் விட்டால் அடிச்சிருவாங்கன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ஒரு ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் இன்றைக்கி சென்னையில் அதிகரிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே ஆட்டோவோட வாடகை ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கன்னா சென்னையில் தான். அது யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ஒத்துக்குவாங்க. ஃப்ளைட்டில் இறங்கி ஒரு ஆட்டோவில் போயிடலாம், சிம்பிளாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வெளியே ஆட்டோவில் ஏறினீங்கன்னா, அது காரில் போகிறதுக்கு என்ன வாடகை உண்டோ கிட்டத்தட்ட அதே அளவு தான் வாங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அசந்தால் அவரை ஊரை சுற்றி காமிச்சு மெட்ராஸை எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அநியாயம் பண்ணுறது. இந்த விஷயங்கள்லாம் ஆட்டோக்காரங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுடைய ஆதரவு ஆட்டோக்காரங்களுக்கு இனிமேல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆட்டோ ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துறதுனால தான் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் தனியாக போகிறதுக்கு பைக்கில் போக முடியுங்கும் போது அதற்கு ஒரு முறையான கட்டணம் முதல்லையே இவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டும்போது, சில நேரங்களில் ரேபிடோவில் கூட ஆட்டோவில் வாங்கக்கூடிய கட்டணத்தில் பாதி முக்கால்வாசி கூட காட்டுது. ஆனால் கூட மக்கள் எதுக்காக ரேபிடோவில் போகிறாங்கன்னா, அவங்க பேரம் பேச விரும்பலை. பேரம் பேசுகிறதுல அவமானப்படுத்தப்படுறோங்கிறது தான் முக்கியமான காரணம். எனக்கு கூட ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வெளியூர்லேருந்து ஃபுல் டயர்டு இறங்கிட்டு இருக்கோம். பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ஆட்டோக்காரன்ட்ட போகும்போது நான் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, அவன் கேட்குற காசை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அது அவன் காதில் விழுந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கும் ஆட்டோ இருக்கிற அந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 300 மீட்டர் தான். 300 மீட்டர் தூரத்தில் அந்த பொருள்களை தூக்கிட்டு போகிறதுக்கும் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அந்த டயர்ட்னஸில் நடக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஆட்டோ பிடிக்க போகும்போது அவன் கேட்ட அமௌண்ட்டு 100 ரூபா. 300 மீட்டர் கூட இருக்காது, 100 ரூபா கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அவர் ஒரு மாலை போட்டிருந்தார். இந்த மாதிரி பக்திமானாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு மத அடையாளத்தோடு இருக்கிற அநியாயமான ஒரு வாடகை கேட்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அது பெரிய வாக்குவாதமாச்சு. அப்போ அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த ஒரு நபருக்காக பேசுகிறாங்க. நாங்கள் ஃபுல் டயர்டில் ஊர்லேருந்து வரோம். 100 ரூபா பெருசு இல்லை. அவங்க பேசின பேச்சு அன்னைக்கு எடுத்த முடிவு தான். இன்னைய வரைக்கும் நாங்கள் ஆட்டோவிலேயே போகிறதில்ல. ஆட்டோன்னு ஒரு ஆளை திரும்பி கூட பார்க்குறதில்ல. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. இன்றைக்கி ரேபிடோன்னு ஒரு விஷயம் வந்திருக்கும் போது மக்களுக்கு வரப்பிரசாதம் தான். பைக் டாக்ஸின்ற விஷயம் ரேபிடோ, ஓலா, ஊபர் எல்லா டாக்ஸி கம்பெனிகள்லேயும் பைக்கில் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில்
வீட்டுக்கு போகிற திசையில் ஒரு டியூட்டி எடுத்துகிட்டு தனியாக போகிறதுக்கு பதிலாக ஒருத்தரை கூட்டிக்கிட்டும் போகிறாரு. அவருடைய பெட்ரோல் செலவில் ஒரு அமௌண்ட்டு கவர் ஆகுது. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது போக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இரவு பகலாக பைக்கில் டாக்ஸி மாதிரி ஓட்டுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இது நேர்மையான ஒரு தொழில் தானே. இதில் என்ன கஷ்டம்? ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோவில் தான் போக முடியுன்றவங்க 3 பேர் இருக்கிறவங்க ஆட்டோவில் போக போகிறாங்க. மற்றவங்க ஒரு தொழில் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஆட்டோக்காரங்களுக்கு என்ன உரிமை? ராபிடோ ஓடக்கூடாது, பைக் டாக்ஸி ஓடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு உரிமை கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன், பாம்பேலெலாம் சில பகுதிகளில் ஆட்டோ உள்ளே வரக்கூடாது, ஆட்டோ ஓடக்கூடாது. அதே மாதிரி சென்னையிலையும் பிரதான சாலைகளில் ஆட்டோ ஓட அனுமதிக்கக்கூடாது. சென்னை புறநகர் பகுதியில் ஆட்டோக்களை ஓட்ட அனுமதிக்கலாம். எங்கே பேருந்து வசதிகள் குறைவாக இருக்கோ, எங்கே மக்கள் சாலை வசதிகள் சரியான அளவுக்கு இருந்தும் பேருந்து வசதி இல்லையோ அந்த இடத்துல ஆட்டோ ஓட்ட அனுமதிக்கலாம். சாலையில் இங்கே மெட்ராஸில் பஸ் ஓடுறதுக்கு இடம் இல்லை, காரு பைக்கு ஓடுறதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல ஆட்டோ தேவையில்லை. எனக்கு கேட்டால் மவுண்ட் ரோடு, பூந்தமல்லி சாலை அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் ஆட்டோ ஓடவே அனுமதிக்க வேண்டியதில்லை. இன்னும் பல பகுதிகளில் ஷேர் ஆட்டோவோட தொந்தரவு இருக்கும். நீங்கள் நார்த் மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோ எப்போ லெஃப்ட்டில் போவான், எப்போ ரைட்டில் போவான் எதுவுமே தெரியாது. யாரோ கையை காட்டுற மாதிரி இருந்தால் டபார்னு அப்படியே ஒடிச்சு திருப்பி அப்படி லெஃப்ட்டில் போயிடுவான். அப்படி திடீர்னு ரைட்டில் வேகமாக ஏறி வருவான். ஒரு காரில் போகிறவங்களுக்கு அவனை இடித்து சண்டை போட்டுட்டு இதெல்லாம் முடியாது. பேசாமல் ஒதுங்கி தான் போவாங்க. இதனாலேயே வட சென்னையெல்லாம் டெவலப் ஆகவே இல்லை. அங்கே யாரும் புதுசாக குடியேற விரும்பலை. அந்த ஏரியாக்களில் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அந்த இடங்களில் எந்த புதிய நிறுவனமோ புதிய வீடுகளோ விற்பனை ஆகிறதில்லை. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. இந்த மாதிரி ஆட்டோ ரேஷாக ஓட்டுறாங்க, ரவுடித்தனமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணம். சாலைகள் நல்ல விதமாக அமைச்ச பிறகு ஆட்டோக்களை முழுமையாக கூட நிப்பாட்டிடலாம். இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக 2047 வந்துடும்னு சொல்கிறாங்க. வந்த பிறகு ஆட்டோன்னு ஒரு விஷயமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கோரிக்கை. எளிமையாக ஏழைகள் பயன்படுத்தலாம், செலவு சிக்கனமாக அதில் பயணிக்கலான்னு சொல்லி தான் ஆட்டோன்ற விஷயத்த அனுமதிக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது? ஆட்டோவில் போகிறது ஒரு காஸ்ட்லி விஷயமாயிருச்சு. கிலோமீட்டருக்கு ஒரு காரில் போனால் அதில் எவ்வளோ ஃபியூல் செலவாகும், எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம், என்ன மைலேஜ் கொடுக்குற கார் வாங்கணும் அப்படின்னு கணக்கு பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஓடுற கார் இருக்குது. கிலோமீட்டருக்கு 4 ரூபா 5 ரூபாயில் ஃபியூல் காஸ்ட் வருது. ஆனால் ஆட்டோவில் கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்து போகிறதுனா அது எப்படி செலவு கம்மியாகும்? மீட்டர் போட்டு ஓட்ட எந்த காலமும் ஆட்டோக்காரங்க ஒத்து வர மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற செட் ஆஃப் ஆட்டோ டிரைவர்ஸில் டிசிப்ளின் படி பார்த்தா முக்கால்வாசி ஆட்டோ டிரைவர்கள் வண்டி ஓட்ட அனுமதிக்கவே கூடாது. ஆட்டோ லைசன்ஸை அவங்கள்ட்ட சீஸ் பண்ணணும். ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெகு விரைவில் ஆட்டோ இந்தியாவில் தடை செய்தால் கூட அது ஒரு சிறப்பான முடிவாக தான் இருக்கும். சென்னை மாதிரியான ஒரு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நகரங்களில் ஆட்டோ இடைஞ்சல் தான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க நாளைக்கு எனக்கு ஆட்டோ ஓட்டுறது தவிர வேறு ஒன்றும் தெரியாது, லாட்ரி சீட்டு விற்கிறது தவிர வேறு ஒன்றும் தெரியாது, செயின் பறிச்சுட்டு ஓடுறது தவிர வேறு தொழில் தெரியாதுன்னு கூட நாளைக்கு பேசிட்டு நிற்பாங்க. ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் அவனோட தொழில் முன்னுக்கு வந்திருக்கும். நீங்கள் அட்டூழியம் பண்ணுறதுனால தானே இந்த பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் இல்லை, வெளியூர்லேருந்து பேருந்துகள் நிற்கும் போது அந்த இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எவ்வளவு முறை தவறி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ரேபிடோ ஓட்டும் போது பெண்கள் மொலஸ்ட் பண்ணப்படுது, பெண்கள் மீது தவறாக நடந்துக்கிறாங்க, கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதுக்கெல்லாம் கவர் ஆகாது, இன்சூரன்ஸ் கவர் ஆகாது அப்படின்னு. ஏன் ஆட்டோவில் ஆக்சிடெண்ட்டே ஆனது இல்லையா? ஆட்டோவில் பெண்களை கடத்திட்டு போய் கற்பழிப்பு செஞ்சதே இல்லையா? என்ன ஆட்டோக்கும் அதுக்கும் என்ன? ஆட்டோவிலையும் தவறு நடந்திருக்கு. ஆகவே பொதுமக்களுடைய எண்ணமாக இருப்பது ரேபிடோ போன்ற பைக் டாக்ஸி என்ற விஷயத்தை தடை செய்யக்கூடாது. சென்னையில் அது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்றால் ஆட்டோவையும் தடை செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.